நண்பர்களே, இன்னைக்கு நாம ஒரு புதுசா பிளாட் வாங்க போறோம்னா, அந்த பிளாட்டில் நம்ம செவ்வக வடிவமாகவோ இல்லை சதுர வடிவமாகவோ பிளாட் வாங்க சூஸ் பண்ணணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒரு பகுதி மட்டும் இல்லை 2 பகுதியோ வளர்ந்து இருந்து, அதாவது மூலை திசைகள் வளர்ந்து இருந்தால், அந்த மூலை திசைகள் எந்தெந்த பகுதிக்கெல்லாம் வளர்ந்து இருந்தால் வாஸ்து பிரகாரம் நல்லது, எந்தெந்த பகுதியெல்லாம் வளர்ந்து இருந்தால் வாஸ்துக்கு நம்ம வீடு கட்டும்போது தீங்கு ஏற்படும். அதாவது சில பகுதிகள் வளர்ந்திருந்தா வாஸ்து பிரகாரம் அந்த மூலைகளை சரி செய்து எவ்வாறு நம்ம மனையை தேர்ந்தெடுக்கலாம் அல்லது வீடு கட்டும்போது அதை எப்படி சரி செய்து வாஸ்து குறைபாடுல தவிர்க்கலாம்ன்றத முழு விவரத்தை பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே நம்ம மனையினோட அமைப்பும் அதனுடைய வடிவங்களும் வச்சு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவில் நம்ம எந்த திசை வளர்ந்திருந்தால் அந்தந்த திசைகளுக்கு ஏற்ற பலன்களும் அது எப்படி சரி செய்யலான்றதையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மூளை திசைகள் வளர்ந்துள்ளதை எப்படி சரி செய்யலான்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த குறைகளை எப்படி சரி செய்யலாம், அதை வாஸ்து கோளாறுகளில் இருந்து எப்படி நம்ம மனையை சரி செய்து வீடு கட்ட துவங்கலாம்ன்றதை முழு விவரத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மனையடி சாஸ்திரம். இந்த மனையடி சாஸ்திரத்தில் 8 திசைகளும் அந்த 8 திசைக்கான அதிபதிகளையும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். கிழக்கு திசை, கிழக்குக்கு இந்திரன், தென்கிழக்கு அக்னி, தெற்கு யமன், தென்மேற்கு நைருதி, இதை கன்னின்னு சொல்லுவோம், மேற்கு வருணன், வடமேற்கு வாயு பகவான், வடக்கு குபேரன், வடகிழக்கு ஈசான்யம் ஆகிய 8 திசைகளுக்கும் 8 அதிபதிகள் திகழ்கிறார்கள். நம்ம ஒரு மனையை வாங்கும்போது அந்த மனையினுடைய அமைப்பில் பார்த்தோம்னா 4 முக்கிய திசைகள், வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு. அந்த திசைகளில் வடக்கு கிழக்கு, அதாவது வடகிழக்கு திசையில் ஈசான்யம் பகுதி எப்பவுமே பள்ளமாக இருக்கணும். அதனால தான் அம்புக்குறியை பார்த்தீங்கன்னா அந்த பகுதியை நோக்கி போட்டிருக்கிறோம். இதை சூரிய பகுதின்னு சொல்லுவோம். தெற்கு, தென்மேற்கு பகுதியை எப்பவுமே சற்று உயரமாக இருக்கணும். அதாவது இந்த அம்புக்குறியுடைய டைரக்ஷன் பார்த்தோம்னா இதிலேருந்து கீழே இறங்கி போகிற மாதிரி போட்டிருக்கோம். இந்த பகுதி எப்பவுமே உயரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். முதலாவதாக பார்த்தோம்னா சதுர வடிவ மனைகள். எப்பவுமே சதுர வடிவ மனைகளுக்கு நற்பலன்கள் உண்டு. இந்த சதுர வடிவ மனைகளில் நம்ம வீடு கட்டினோம்னா எந்த வாஸ்து குறைகள் இல்லாமல் நற்பலன்கள் உண்டு. செவ்வக வடிவ மனைகள். செவ்வக வடிவ மனைகளில் பார்த்தோம்னா வடக்கு, தெற்கு, மேற்கு, கிழக்கு, இதுக்கும் பார்த்தோம்னா இந்த மூலை திசைகள் எதுவுமே குறைபாடு இல்லை. அதாவது திசைகள் பார்த்திங்கன்னா செவ்வக வடிவமாக கரெக்டாக இருக்குன்னா நற்பலன்கள் உண்டு. இந்த மாதிரியான மனைகளில் வீடு கட்டினோம்னா எப்பவுமே சுபிக்ஷமாக இருக்கலாம். அடுத்ததாக முக்கோண மனைகள். இந்த மாதிரி முக்கோண மனைகள் எப்பவுமே அவாய்ட் பண்ணிடுறது நம்மளுக்கு நல்லது. இல்லை அப்படின்னா இதை ஒரு செவ்வக வடிவமாகவோ இல்லை ஒரு சதுர வடிவமாகவோ சரி செஞ்சு இந்த தேவையில்லாத பகுதிகளில் வேறு உபயோகத்திற்கு, அதாவது தோட்டம் அமைக்கிறதுக்கு அந்த மாதிரி கூட பயன்படுத்திக்கலாம். அடுத்ததாக வர்த்தக மனைகள். அதாவது இந்த வர்த்தக மனைகள் பார்த்திங்கன்னா நடுத்தர பலன்கள் தரக்கூடும். இது ஒரு செவ்வக வடிவமாகவோ இல்லை சதுர வடிவமோ இல்லாமல் 2 பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு நீல அரைவட்ட பகுதி மாதிரி வளர்ந்துருக்கிற மனைகள் வர்த்தக மனைகள் சொல்கிறோம். இது ஒரு நடுத்தர பலன்களை தரக்கூடும். ஒரு செவ்வக வடிவமாக இல்லாமல் இதனுடைய பக்க அளவுகளில் ஒரு அரைவட்ட பகுதி உள்வாங்கி இருக்கிறத நம்ம பத்திரப்பிட மனைகள் சொல்கிறோம். இது ஒரு நற்பலன்களையும் கொடுக்கும். இந்த மாதிரியான மனைகளில் நம்ம தேர்வு செஞ்சு வீடு கட்டினோம்னா நன்மையும் கொடுக்கும். இதான் விஷம பாகு மனைகள். அதாவது விஷம பாகு மனைகள் பார்த்தோம்னா ஒரு நாற்கர வடிவத்தில், அதாவது ஒரு செவ்வக வடிவமாகவோ இல்லை ஒரு சதுர வடிவமாகவோ இல்லாமல் 4 வெவ்வேறு அளவுகளை கொண்டு இருக்கிறத விஷம பாகு மனைகள்ன்றோம். இந்த விஷம பாகு மனைகளில் வாங்காமல் இருக்கிறது நல்லது. சப்போஸ் வாங்கிட்டோம் அப்படின்னோம்னா கூட ஒரு சதுர வடிவமாகவோ இல்லை ஒரு செவ்வக வடிவமாகவோ சரி செய்து அதை வாஸ்து குறைகளை நீக்கி வீடு கட்டலாம். அடுத்ததான் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது வடகிழக்கு வளர்ந்த மனைகள். அதாவது நம்ம 4 திசைகளில் வடக்கு, மேற்கு, தெற்கு, கிழக்கு, இதை வடக்கும் கிழக்கும், அதாவது வடகிழக்கு பகுதி நம்ம வளர்ந்துருக்கு அப்படின்னோம்னா இது நமக்கு நன்மை பயக்கும். அதாவது ஈசான்யம் வளர்ந்த மனைகள். இந்த மனைகளில் வீடு கட்டினோம்னா சுபிக்ஷமாக இருக்கலாம். வடகிழக்கு
ஈசான்யம் வளர்ந்த மனைகள், அதாவது வடக்கு கிழக்கு இந்த மனைகளில் வடகிழக்கு பகுதி ஈசான்யம் வளர்ந்திருக்கு. இந்த பகுதியில் வீடு கட்டும்போது சேர்த்து கட்டணும்னாலும் இந்த மாதிரி ஈசான்யம் வளர்ந்த மனைகளில் வீடு கட்டினோம்னா நமக்கு மிகவும் நல்பலன்களை கொடுக்கும். அடுத்ததாக தென்கிழக்கு திசையில் கிழக்கு வளர்ந்த பகுதி மனைகள், அதாவது தெற்கு கிழக்கு தென்கிழக்கு பகுதியில் நம்ம கிழக்கு திசை வளர்ந்துருக்கு அப்படின்னோம்னா நம்ம இதை அக்னி வளர்ந்த பகுதின்னு சொல்கிறோம். இந்த அக்னி வளர்ந்த பகுதியில் நம்ம வீடு கட்டுறது, இந்த மாதிரி அக்னி வளர்ந்த மனைகளில் வீடு கட்டணுமா வாஸ்து குறைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இது சரி செய்ய நம்ம இந்த தென்கிழக்கு பகுதியை வளர்ந்ததை மட்டும் தவிர்த்து, அதாவது நம்ம ஒரு செவ்வக வடிவமாக உருவாக்கி இந்த மனையில் வீடு கட்டினோம்னா வாஸ்து குறை என்று நம்ம வீடு கட்டலாம். நம்ம மனையை வாங்கும்போது இந்த மாதிரி அதிகமாக வளர்ந்துருக்கு அப்படின்னோம்னா இது பொது பயன்பாட்டுக்கோ பூச்செடி அமைக்கிறது, தோட்டம் அமைக்கிறது, நம்ம மனையை வாங்கும்போது இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற பகுதி அதிகமாக இருக்குன்னா அந்த மாதிரியான மனைகளை தவிர்த்து ஒரு செவ்வக வடிவமாகவோ இல்லை ஒரு சதுர வடிவமாகவோ இருக்கக்கூடிய மனைகளை வாங்குவது நல்லது. அளவு வித்தியாசங்களில் குறைவாக கோர்ஸாக இருக்குது அப்படின்னோம்னா அந்த கோர்ஸாக இருக்கிற பகுதியை மட்டும் தவிர்த்து இந்த மாதிரி செவ்வக வடிவமாக உருவாக்கி நம்ம வீடு கட்டினோம்னா வாஸ்து குறைகளில் இருந்து விடுபடலாம். தென்கிழக்கு அக்னி வளர்ந்த மனைகள், அதாவது தெற்கு கிழக்கு இதில் தெற்கு பகுதி இந்த கார்னரில் வளர்ந்துருக்குன்னா இந்த மனைகளை தவிர்த்துறது நல்லது. அல்லது இதை சரி செய்கிறதுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வளர்ந்துருக்கிற பகுதியை தவிர்த்துட்டு நம்ம செவ்வக வடிவமாக வீடு கட்டினோம்னா சுமாரான பலன்கள் கிடைக்கும். அதாவது அக்னி வளர்ந்த மனைகளில் இந்த மாதிரி வாஸ்து குறைகள் இல்லாமல் கட்டுறதுக்கு இந்த மாதிரி வளர்ந்துருக்கிற பகுதியை தவிர்த்துட்டு வீடு கட்டினோம்னா நம்ம வாஸ்து குறைகளில் இருந்து விடுபடலாம். அடுத்ததாக தென்மேற்கு திசையில் கன்னி வளர்ந்த மனைகள், அதாவது தெற்கு மேற்கு தென்மேற்கு திசையில் தெற்கு திசை வளர்ந்து இருக்கிற பகுதியை கன்னி திசை. இந்த கன்னி திசை வளர்ந்து இருக்கிறப்போ நமக்கு மிகவும் தீய பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி மனைகள் வாங்கும்போது அதிகமாக கோர்ஸாக இருக்கிற மனையாக இருந்ததுன்னா அதில் முதல்ல வாங்கும்போது தவிர்க்கலாம். இல்லை சற்று குறைவாக இருக்குது நம்ம கோர்ஸான பகுதினா அந்த பகுதியை தவிர்த்துட்டு இந்த மாதிரி செவ்வக வடிவமாக நம்ம அமைச்சு வீடு கட்டினோம்னா நற்பலன்களை கொடுக்கும். தென்மேற்கு திசையில் நைருதி வளர்ந்த மனைகள், அதாவது தெற்கு மேற்கு தென்மேற்கு திசையில் மேற்கு நோக்கி வளர்ந்திருக்கிற நைருதி பகுதியானது நமக்கு எப்பவுமே தீய பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி மனைகள் வாங்கும்போது இந்த நைருதி பகுதியை தவிர்த்துட்டு செவ்வக வடிவமாகவோ இல்லை ஒரு சதுர வடிவமாகவோ நம்ம மனையை உருவாக்கி இந்த அதிகமாக வளர்ந்திருக்கக்கூடிய பகுதியை தவிர்த்துட்டு வீடு கட்டினோம்னா வாஸ்து குறைகளில் தவிர்க்கலாம். அடுத்ததாக வடமேற்கு திசையில் மேற்கு வாயு வளர்ந்த மனைகள். இதில் நம்ம வடமேற்கு திசையில் மேற்கு திசை இது வாயுவின் பகுதி வளர்ந்திருக்கிற பகுதியை நம்ம வாயு வளர்ந்த மனைகளில் நமக்கு எப்போவுமே நடுத்தர பலன்களை கொடுக்கும். இந்த மாதிரி மனைகளில் வீடு கட்டும்போது இந்த வாயுவின் வளர்ந்த பகுதியை தவிர்த்துட்டு வீடு கட்டுறது எப்பவுமே நல்லது. இந்த மாதிரி கோர்ஸாக இருக்கிற மனைகளில் தவிர்த்துட்டு ஒரு சதுர வடிவமாகவோ இல்லை செவ்வக வடிவமாகவோ வீடு கட்டினா நமக்கு நற்பலன்களை கொடுக்கும். வடமேற்கு வாயு திசையில் வளர்ந்த மனைகள், அதாவது வடமேற்கில் வாயுவின் பகுதியில் வடக்கு நோக்கி வளர்ந்திருக்கிற மனைகள் எப்பவுமே தீய பலன்கள் உண்டாகலாம். அதாவது இந்த மாதிரியான மனைகள் எப்பவுமே வடமேற்கு திசையில் வளர்ந்துருந்ததுன்னா நம்ம அந்த மனைகளை வாங்காமல் இருக்கிறது நல்லது. சற்று குறைவாக வளர்ந்துருக்குன்னா அந்த வளர்ந்த பகுதியை தவிர்த்துட்டு மீதி மனைகளில் வீடு கட்டினோம்னா நம்ம வாஸ்து குறைகளிலிருந்து தவிர்க்கலாம். இந்த மாதிரி வளர்ந்த பகுதியை நம்ம விட்டுட்டு மீதி இருக்கிற பகுதியில் வீடு கட்டினோம்னா நமக்கு இந்த வாஸ்து குறைகளிலிருந்து தவிர்க்கலாம். அடுத்ததாக 2 மனைகளுக்கு இடையே உள்ள மனைகள், சிறிய மனைகளை எப்பவுமே தவிர்த்துறது நல்லது. ஒரு பெரிய மனைக்கும் அடுத்து பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய மனைக்கும் இடையில அமையக்கூடிய சிறிய மனைகளை எப்பவுமே தவிர்த்துறது நல்லது. அதாவது ஒரு மனையை வாங்கும்போது நம்ம மனையடி சாஸ்திரத்தில்
வாஸ்து குறைகளை நீக்கி சரியாக வாங்கி வீடு கட்டினோம்னா நம்ம செல்வ செழிப்போடும் சிறப்பாகவும் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். இந்த மாதிரி குறைபாடுகள் இருக்கக்கூடிய மனைகளில் வீடு கட்டும்போது இடைஞ்சல்களும் இன்னல்களும் ஏற்பட்டு மக்கள் துன்புறுவதில் தெரியாமல் சிக்கி தவிக்கிறார்கள். இந்த மாதிரி அதிகமாக கோர்ஸாக இருக்கக்கூடிய மனைகளில் நம்ம வீடு கட்டுறது தவிர்க்கிறது எப்பவுமே நல்லது. அந்த மாதிரி வளர்ந்த மனைகளை பொது பயன்பாட்டுக்கோ, இந்த மாதிரி அதிகமாக வளர்ந்து இருக்கக்கூடிய மனைகளில் பொது பயன்பாட்டுக்கோ அல்லது தோட்டம் அமைப்பதற்கோ பயன்படுத்தி கொள்ளலாம். சாஸ்திரத்தில் முதல் வீடியோவை ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.